பானிபூரி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க. நாங்கள் 2 பேரும் சும்மா இல்லாமல் பானிபூரி செய்யலாம், எது பண்ணாலும் சொதப்புது, இது நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோங்க. அப்போது அம்மா சொன்னாங்க, இது ரொம்ப வேலையாக இருக்கும் போலையே அப்படின்னு. நாம் எப்போ கேட்டிருக்கோம்? நாங்கள் 2 பேரும் பார்ட்டிஷன் பிரிச்சிட்டோங்க. இந்தந்த வேலைலாம் உனக்கு, மாவு பணியிறது, உருட்டுறதெல்லாம் உன் வேலை. கடைசியில் என் வேலை என்னென்னா பொட்டேட்டோ பாயில் பண்ணுறது, அதை பீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணுறது, அப்புறம் சாஸ்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு. மாவு கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வரல. எவ்வளோ நீட் பண்ணாலுமே குட்டி குட்டி பால்ஸ் தான் வந்தது. சரி போட்டு பார்க்கலாம் பூரி வருதான்னு பார்த்தோம். தட்டை வடை தான் வந்துச்சு. சரி சும்மா குத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியும் வரல. அப்புறம் அம்மா கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க. ஆனாலும் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. இது பார்க்குறதுக்கு பெரிய தட்டை வடை மாதிரி இருந்துச்சுங்க. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இதுக்குள்ளே ஸ்டஃபிங் கூட வைக்க முடியல. அந்த அளவுக்கு சுத்தமாகவே இடமே இல்லை. சும்மா மேலால் வச்சோம். நீங்களே பாருங்களேன், அந்த பானி கூட உள்ளே போகலை. ஏன்னா ஸ்பேஸே இல்லை. அப்புறம் நினச்சோம், ரவா தான் மிஸ்டேக் போல், நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பாய் பாய்.